Exercise 1.1 fifth sum, check whether 6 power n can end with the digit 0 for any natural number n. ஸோ நேச்சுரல் நம்பர்னா 1 2 3 அதுலேருந்து எந்த நம்பர் வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த நம்பர் எல்லாமே வந்து 6 பவர் n இந்த வேல்யூ வந்து வரது எல்லாமே வந்து அது வந்து ஜீரோவில் தான் முடியுமா? அப்போ ஜீரோவில் முடியும்னா அப்போ வந்து 10 100 இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் வந்து ஜீரோவில் வந்து முடியும். ஸோ அதுதான் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ 6 எடுத்துக்கிட்டோம்னா அதே மாதிரி இப்போ ஜீரோவில் முடியணும்னா அதோட இப்போ 6 பவர் n வந்து ஜீரோவில் வந்து முடியணும்னா அப்போ வந்து இஃப் 2 and 5 is a prime factor 2 3 வந்து அதோட ப்ரைம் ஃபேக்டராக இருக்கணும். இப்போ நம்ம வந்து 6 எடுத்துக்கிட்டோம்னா அதோட ப்ரைம் ஃபேக்டர் பார்த்தோம்னா 6 எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து 2 டேபிள் பண்ணால் 2 3 ஆர் 6 நெக்ஸ்ட் 3 1 is 3. இப்போ 6ஓட வேல்யூ வந்து 2 into 3 தான் வருது. ஸோ 2 வருதுன்னா 5 வந்து கிடையாது. அதனால சின்ஸ் 5 is not a prime factor of 6 power n. ஸோ வந்து 5 வந்து ப்ரைம் ஃபேக்டராக வரல. ஆனால் வந்து இப்போ வந்து ஜீரோவில் முடியுது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் திருப்பி நம்ம 10 எடுத்துக்கிட்டோம்னா இப்போ 2 5s are 10 நெக்ஸ்ட்டு 5 1 is 5 வரும். இப்போ 100 எடுத்துக்கிட்டோம்னா இப்போ அதே 2 5s are 10 0 அப்படியே வந்துடும். நெக்ஸ்ட்டு 2 25s are நெக்ஸ்ட்டு 5 டேபிளில் 5 5s are 5 1 is. ஸோ இப்போ வந்து 2ம் 5ம் தான் அந்த வேல்யூ தான் வந்திருக்கு. அப்போ 2 ஸ்கொயர் இன்ட்டு 5 ஸ்கொயர்னு வரும். ஸோ வந்து 2ம் 5ம் அந்த ஜீரோன்னு முடிகிற டிஜிட்டில் வந்து 2 அல்ல 5 வந்து ரெண்டுமே வந்து ப்ரைம் ஃபேக்டராக இருக்கணும். இங்கே வந்து வெறும் 2 மட்டும் தான் இருக்குது, 5 வந்து இல்லை. அதனால் வந்து ப்ரைம் அப்போ வந்து 5 is not a prime factor of 6 power n. ஸோ அப்போ 6 power nங்கிறது கேன் எண்ட் வித் டிஜிட் 0 கேட்டிருக்காங்க. அப்போது 6 power n வந்து cannot end with digit 0. ஸோ ஏன்னா இப்போ அந்த நம்பர் வந்து ஜீரோவில் முடிஞ்சிச்சுன்னா அது வந்து என்னவாக இருக்குன்னா 2 5 ரெண்டுமே வந்து ப்ரைம் ஃபேக்டராக இருக்கணும். ஸோ அப்படி வந்து 6க்கு வந்து வரல, 2 மட்டும் தான் வந்திருக்கு. 5 வந்து ப்ரைம் ஃபேக்டர் ஆஃப் 5 இஸ் நாட் அ ப்ரைம் ஃபேக்டர் ஆஃப் 6 பவர் n. ஸோ அதனால வந்து 6 பவர் n வந்து cannot end with digit 0.